எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அந்த சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமா ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க, என்ன தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நாங்கள் தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையனை அடிச்சாராம், அடிச்சுட்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துக்கங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு, ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க. அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்த ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்க கேட்டுக்கணும் சொல்லியாச்சு. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான். ஆமா, அது உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்கன்னா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு நான் சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சு. யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க? நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே வீடியோ எடுப்பீங்களா? இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தேன்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியலன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன்னு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. பெட்டிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டது? யாரும் கால் பண்ணுது?
இல்ல யார் பண்ணல, யாரு கால் பண்ணல, கேட்கல. மெயில் எத்தனை நீங்க மணிக்கு 28ஆம் தேதி ராஜா மிரட்டினதா கடிதத்துல சொல்லிருக்கீங்க. அப்படி என்ன மிரட்டினாங்க? அவர் நேரடியா மிரட்டல சார். இப்ப நேரடியா யாரும் இந்த மிரட்டல, சொல்லி விடுவாங்கள பார்த்துருக்க சொல்லுங்க அந்த மாதிரி. எங்க ஃபேமிலி ஒரு ரிப்போர்ட்டரே ஒருத்தர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கே தெரியும். 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆஃபீஸ்ல. அவங்கள்டே சொன்னேன், அவங்கள்ட்ட நேரடியா தான் பேசினேன். என்ன யார் சார் சொன்னானே, நான் சொல்றேன் சார் அப்படிங்க சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட.